மீண்டும் உங்களை சந்திப்பதில் கருத்திற்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தலைப்பு என்னன்னா ஞானம். அதாவது ஒரு ஊர்ல ஒரு வேடன் இருந்தானமா, அந்த வேடன் ஒரு சிங்கத்தை பிடிக்கிறதுக்காக ஒரு டிராப்ப செட் பண்ணி வச்சிருந்தானமா. அந்த டிராப்ல அந்த சிங்கம் விழாம பாதுகாத்து கொள்ளப்படணும்னா அந்த சிங்கத்திற்கு ஞானம் வேணும். இதே போலதான் பிசாசனவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு வகை தேடி சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தருக்குமே மிகப்பெரிய வலையை விரிச்சு வச்சிருக்கான். அந்த வலையில நம்ம விழாம பாதுகாத்து கொள்ளப்படணும்னா நமக்கும் ஞானம் வேணும். வசனம் சொல்லுகிறது யாக்கோபு 3:17 வசனம், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. எஸ், இந்த உலக பிரகாரமான ஞானத்தை பத்தி நான் பேசல, ஆவிக்குரிய ஞானத்தை பத்தி நான் பேசிக்கொண்டு இருக்கேன். இந்த ஆவிக்குரிய ஞானத்தை யாரால மாத்திரம்தான் கொடுக்க முடியும்னா தேவனாகிய கர்த்தரால மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த கடைசி காலத்துல நமக்கு ஆவிக்குரிய ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அத்தியாவசியமான ஒன்றா இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய ஞானம் நிலையான காரியங்களை தேடி ஓட சொல்லும். ஆனா இந்த உலக பிரகாரமான ஞானம் என்ன தெரியுமா பண்ண சொல்லும்? அழிந்து போற காரியங்களை நோக்கி ஓட சொல்லும். பணத்து பின்னாடியும் புகழ் பின்னாடியும் ஓடுன்னு சொல்லும். மற்றவங்களை ஏமாற்ற சொல்லும், மற்றவங்கள்ட்ட பொய் சொல்ல சொல்லும். தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய சொல்லும். வேதவசனம் சொல்லுகிறது, மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, அவனுடைய பலத்தின் மிகுதியால 80 அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல வாழ போற 80 வருஷத்திற்காக நம்ம தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து நிரந்தரமான பரலோராஜ்ய வாழ்க்கைய இழக்க சொல்லும். எல்லா நேரங்களையும் இந்த உலக பிரகாரமான ஞானம் என்ன தெரியுமா சொல்லும்? சுயநலமா இருக்க சொல்லும். வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. இந்த உலக பிரகாரமான ஞானம் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக எப்படி தெரியுதுன்னா பைத்தியமா தெரியுது. நம்ம பிரச்சனைகளால நெருக்கப்படும் போது நம்ம சீக்கிரம் விழுந்து போயிடுவோம் பிசாசு வெறித்த வலையில. எஸ், இந்த நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணணும்னா கவனமாக இருக்கணும். இந்த பிரச்சனைகள் வரும்போது, பிரச்சனைகள் நம்மள சூழ்ந்து அமிழ்த்தும் போது நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும்? நம்ம பயப்படுகிறவர்களாக இல்லாம விசுவாசத்துல உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடினமான காரியம் தான், ஆனா ஆவில பலம் உள்ளவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. வேதாகமத்திலையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சிஷ்யர்களும் படகுல போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு பலத்த காற்று ஏற்படுது, அலைகள் மோதி அடிக்குது. அந்த அலைகள் அவங்க அமிழ்த்தத்தக்கதாக இருக்கு. உடனே இதை பார்த்த உடனே அந்த சிஷ்யர்கள் என்ன பண்றாங்கன்னா விசுவாசத்துல உறுதியா நிற்காம பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவரே எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுறாங்க. உடனே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்கன்னா கோபப்பட்டு அவங்க அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அந்த காற்றையும் கடலையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அமர்த்துறாங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் காற்றையும் கடலையும் அமர்த்துகிறவராய் இருக்கிறார், அதட்டுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்குமே தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பிரச்சனைகளின் போது நம்ம சோர்ந்து போய் பயப்படாம நம்ம விசுவாசத்துல உறுதியா நிற்கக்கூடிய மகன்களாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில புயல் போன்ற பலத்த காற்று போன்ற எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை அதட்ட, அதை அமர்த்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அந்த நேரங்கள்ல நம்ம எப்படி இருக்கணும்னா பயப்படாம, பயந்து கதறி அழாம நாம விசுவாசத்துல உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எஸ், தேவனாகிய கர்த்தர் இதைதான் நம்மிடத்துல இருந்து விரும்புகிறார். இந்த உலக பிரகாரமான ஞானம் பிரச்சனைகளை பார்த்து பயந்து நடுங்க சொல்லும். ஆனா இந்த ஆவிக்குரிய ஞானம் என்ன தெரியுமா சொல்லும்? விசுவாசத்துல உறுதியா நிற்க கற்றுக் கொடுக்கும். இதனாலதான் இந்த ஆவிக்குரிய ஞானம் இந்த கடைசி காலங்கள்ல நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கு உங்களிடத்துல ஆவிக்குரிய ஞானம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து பாருங்க. இல்லாட்டி இன்றைக்கு தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துல மன்றாடி அந்த ஆவிக்குரிய ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம முதலாவது ஆவிக்குரிய காரியங்களை தேடி நாடும் போது தேவனாகிய கர்த்தர் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றையுமே நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 6:33 வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம முதலாவது ஆவிக்கேற்ற காரியங்களை தேடி நாடும் போது, பரலோகத்திற்குரியவைகளை நம்ம தேடி நாடும் போது இந்த உலக பிரகாரமான காரியங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாவற்றையுமே தேவனாகிய கர்த்தர் குறைவில்லாம நமக்கு பூரணமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தாமத்திலையும் சாலமோன் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜாட்ட தேவனாகிய கர்த்தர் ஒரு கேள்வியை கேட்டாரு, உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த சாலமோன் ராஜா என்ன தெரியுமா கேட்டாரு? பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல, பாதுகாப்பு கேட்கல. அவர் என்ன தெரியுமா கேட்டாரு? ஞானத்தை கேட்டாரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக ஞானத்தை கேட்டாரு. தேவனாகிய கர்த்தர் ஞானத்தையும் கொடுத்தாரு, கூடவே அவர் கேட்காத ஐஸ்வர்யங்களையும் ஏராளமா அள்ளி கொடுத்தாரு. அதனால இன்றைக்கு இந்த உலக பிரகாரமான காரியங்களை கேட்கறத விட்டுட்டு ஆவிக்குரிய காரியங்களை தேடி நாட ஆரம்பிங்க. இந்த உலக பிரகாரமான ஞானம் இம்பாசிபிள்னு சொல்லுகிற காரியங்களை இந்த ஆவிக்குரிய ஞானம் என்ன தெரியுமா சொல்லும்?
தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்ல வைக்கும். இன்றைக்கு பிசாசு விரித்திருக்கிற வலைகளை நீங்க முள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிற இந்த ஓட்டப்பந்தயத்துல முடிவு பரியந்த ஓடி தேவனாகிய கர்த்தர் நமக்கு நியமித்து வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த ஆவிக்குரிய ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால இன்றைக்கு தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துல இந்த ஆவிக்குரிய ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்லாம பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகாம பயப்படாம தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மேல முழுமையா விசுவாசத்துல உறுதியா நில்லுங்க. இதே மாதிரி ஒரு சத்திய வார்த்தையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay tuned. Thank you. God bless you.